அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் ரிஷபராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கான சாதக பாதகங்கள் என்னென்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை உண்டாக்கும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போகிறோம். கொஞ்சம் கூட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்க்க முயற்சி பண்ணுங்கள். இப்போ தான் நம்ம சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்களை போகலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் 5ஆம் இடத்துல கேது பகவான், 7ஆம் இடத்துல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்கிறார். மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் அடுத்து 8ஆம் இடத்துல புதன் செவ்வாய் இணைகிறாங்க. மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், 10ஆம் இடத்துல சனி பகவான், 11ஆம் இடத்துல ராகு பகவான், 12ஆம் இடத்துல குரு பகவான். மேலும் மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறாரு. புதன் செவ்வாயோடைய இணையறாரு. அடுத்த 4ஆம் தேதி சுக்கிர பெயர்ச்சி ஆரம்பிக்குது. சுக்கிர பகவானுடைய இடப்பெயர்ச்சிக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா 17ஆம் தேதி புதன் மாறி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். சூரியனோட இணைவாங்க. அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி செவ்வாய் மாறி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுவார். மேலும் 28ஆம் தேதி உங்கள் 8ஆம் இடத்துல சுக்கிரன் 9ஆம் இடத்துக்கு மாறிடுவார். ஸோ இந்த மாதத்தினுடைய கிரகநிலை அமைப்பு. ஸோ இந்த தை மாத ராசி பலன்களை பார்த்தீங்கன்னா கிளியராக விரிவாகவும் பார்க்கலாம். முதல்ல இந்த தை மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை ஆகிறாங்க. 12ஆம் இடத்துல இருக்கிற குருவும் 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை ஆகிறாங்க. இது ஒரு வகையான யோகம், பரிவர்த்தனை யோகம். இந்த யோகத்தினால பார்த்தீங்கன்னா திடீர் பணவரவு, திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்வதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக மேற்கொள்வாங்க. அதுக்கு ரொம்ப சாதகமாக அமைகின்றது. வெளிநாட்டு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு சேரும். இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு ஃபேவரான மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல மாதத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பார். பொதுவாக சுக்கிரன் 7 இருக்கிறது கலத்தர தோஷம் சொல்லுவாங்க. திருமண வாழ்க்கை, திருமண முயற்சி இதெல்லாம் தடை தாமதங்கள், குழப்பங்கள்லாம் ஏற்படும் இந்த சுக்கிரன் 7 சஞ்சாரம் செய்யும்போது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு பெருசாக பாதகங்களை விளைவிக்கிறது கிடையாது. அதே ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 7 இருக்கிறது விதிவிலக்கு கிடையாது. 7 சுக்கிரன் இருப்பது உங்களுக்கு ஃபேவர் தான். பட் ஆனால் திருமண முயற்சியில் சின்ன சின்ன தடை தாமதம் அப்படின்றது தென்பட்டு நீங்களாம். அதே போல் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை இது ஒரு சில கசப்பான சூழ்நிலைகள் அப்பப்போ வந்துட்டு போகும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா மாதத்தோட ஸ்டார்டிங் சிறப்பாக தான் இருக்குது. திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் ஃபேவராகவே தான் இருக்குது. மகிழ்ச்சியான செய்திகள் நிறையவே சேரும். அதுக்கு ஃபேவராக இருக்குது. மார்கழி செகண்ட் ஆஃப்ல பார்த்தீங்கன்னா சுக்கிரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. ஸோ 8ல் என்ட்ரு ஆகும்பொழுது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் பார்த்தீங்கன்னா சற்று விழிப்புணர்வும் கவனமாகவும் செயல்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் அதிபதி 8க்கு வராரு. அதனால் கடன் பிரச்சனைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய ஆரம்பிக்கும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மருத்துவ செலவு காரணமாக அப்படி இல்லைனா குடும்பத்தில் தேவை காரணமாக எதனா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பெருசாக இருக்காது. பெரிய அளவில் குழப்பமும் எதுவும் இருக்காது. மேக்ஸிமம் ஃபேவராக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் 8ல் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் 7ஆம் அதிபதி 8லே இருக்கார். ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த விரை செலவுகள் வரலாம். சுப விரைய செலவுகள் மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனும் செவ்வாயும் இணைகிறதுனால ஒரு வகையான யோகம், சுக்கிரமங்கல யோகம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா சுக்கிரனும் செவ்வாயும் இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க. இந்த பரிவர்த்தனை யோகம் சிறப்பாக வேலை செய்து, சுக்கிரமங்கல யோகமும் சிறப்பாக வேலை செய்யுது. அதனால் மொத்தம் குடும்பத்தில் சுபவிரைய செலவுகள் நிறையவே இருக்கும். விரை செலவுகள் இருக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் சார்ந்த விஷயங்கள் நிறைய போயிட்டு வருவீங்க. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களில் விரை செலவு வரலாம். குழந்தை பாக்கியக்காக நிறைய செலவுகள் வரலாம். குழந்தை வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல செய்திகள் கிடைக்கும். ரொம்ப நாளாக கவலைப்பட்டவங்களுக்குலாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அதுக்கு ஃபேவராக இருக்குது. மேலும் குடும்பத்தில் சுப விஷயங்கள், மகிழ்ச்சியான செய்திகள் இதெல்லாம் சேரும். குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சுப விஷயம் சார்ந்த விஷயங்களில் கலந்து ஆலோசிக்கிறது அதுக்கு ஃபேவரான காலகட்டமாக அமைகிறது. சுக்கிரமும் மங்களமும் சுக்கிரனும் செவ்வாயும் இணையும் பொழுது மங்களகரமான செய்திகள் எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான செய்திகள்லாம் காதுக்கு சேரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான நிகழ்வுகளை சேர்ந்துக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். மங்களகரமான நிகழ்ச்சிகளை அதிகமாக நீங்கள் கலந்துப்பீங்க. ஸோ அதுக்கெல்லாம் ஃபேவராக இருக்கும். சொந்தக்காரங்க யாருக்காச்சும் சுப விஷயங்கள் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்களை கலந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு ஏற்ற மாதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரியன் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல தந்தை சார்ந்த விஷயங்களில் சற்று விழிப்புணர்வு இருக்கிறதுனும் நல்லது. தந்தையோட உடல் ஆரோக்கியம்,
தந்தைக்கு வந்து உஷ்ணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்துட்டு போகலாம். தந்தையாரால் ஒரு சில மருத்துவ செலவுகள்லாம் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. சந்தை சார்ந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா கூடுதல் விழிப்புணர்வோடு செயல்படுத்துவது நல்லது. மேலும் இந்த மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய பார்வை அப்படின்றது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு மேலே விழுது. தன குடும்ப வாக்குஸ்தானத்தை மீது விழுது. மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியில் நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கலாம். குடும்ப உறுப்பினர்களும் ஒரு சில வாக்குவாதங்கள்லாம் வந்துட்டு போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் விழிப்புணர்வோட செயல்படுத்தணும். இந்த மாதத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம், பொறுமை இதெல்லாம் கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கடைசியாக மாதத்தினுடைய செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு பலன்கள்லாம் உங்கள் காதுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஃபேவரான நிறைய விஷயங்கள்லாம் மாற ஆரம்பிக்கும். ஸோ ரொம்பவே சாதகமாக இருக்குது. இந்த மாதத்தில் குடும்பத்தினுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நிறைய உழைப்புங்க, குடும்ப தேவைக்காக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பொருளாதார சூழ்நிலைகள்லாம் உங்களுக்கு அமையும். ஒரு பக்கம் செலவு இருந்துட்டு இருந்தாலும் அது சுபபரிய செலவுகளாக இருக்கும். பெருசாக அதுக்காக பயப்பட வேண்டாம். மேலும் மாதத்தினுடைய செகண்ட் பார்ட் ஆஃப் மந்த்ல இருந்து புதனும் சூரியனும் இணைந்து சஞ்சாரம் செய்வாங்க. இது புதன் ஆதித்ய யோகத்தை உண்டாக்கும். மாணவ மாணவியர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவான ஒரு கிளியரிட்டி கிடைக்கும். மைண்ட் செட் வந்து கிளியராக இருக்கும். எதை நோக்கி பயணம் செய்யணும் அப்படின்ற ஒரு கிளியர் செட் இருக்கும். ஒரு படிப்பில் இந்த குழப்பங்கள், படிப்பு சார்ந்த ஒரு கலக்கங்கள் எல்லாமே விலகும். படிப்பு சார்ந்த வளர்ச்சி, மாற்றம், விருப்பப்பட்ட பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுத்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைப்பதற்கான நிறைய வாய்ப்புகள் உண்டு. தை மாதத்தில் பார்த்தீங்கன்னா மாணவ மாணவிகளுக்கு சிறப்பாக ஒரு ஃபேவரட்டான மாதம்னே சொல்லலாம். எந்த விஷயமாக சரி மாதத்தினுடைய ஸ்டார்டிங்கில் ஒரு சில குழப்பங்கள் அப்படின்றது தென்பட்டுகிட்டே இருக்கும். கரெக்டாக மார்கழி செகண்ட் ஆஃப் வீக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடைச்சிருக்கும். அதனால் பெருசாக வந்து குழப்பிக்க வேண்டாம். முடிவுகள் எல்லாம் முக்கியமான முடிவுகள் எல்லாம் மார்கழி செகண்ட் ஆஃப் வீக்கில் எடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்துல சனி பகவான் 10ல் இருக்கிறது ரொம்பவே சிறப்பு தான். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் அதிபதி 10ல் இருக்கிறார். அதனால 9ஆம் அதிபதி பார்த்தீங்கன்னா சனி இவர் தான் உங்களுக்கு வந்து யோக கிரகமாகவே இருக்கிறார். 9ஆம் அதிபதி ப்ளஸ் 10ஆம் அதிபதி இவர் தான் பார்த்தீங்கன்னா 10லே இருக்கும். ஸோ அது ஒரு வகையான யோகம் சிறப்பை தான் உண்டாக்கும். இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியம் வாய்ப்பு கிடைக்கும். உத்தியோகத்தில் ஒரு வளர்ச்சி, புதிய பதவி, புதிய மாற்றம் இதெல்லாம் இந்த மாதத்தில் கிடைக்கும். மேலும் உத்தியோகம் சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா நிறைய அங்கீகாரங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பணிச்சுமை, குழப்பங்கள் இதெல்லாம் ஓவராலாக விலகிடும். 9ல் சூரியன் இருக்கிறார். 4ஆம் அதிபதி 9க்கு வந்திருக்கார். ஆகவே பார்த்தீங்கன்னா ஒரு கௌரவம், பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். ஆனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேலைகளில் கொஞ்சம் வந்து கண்ணும் கருத்துமாக செயல்படுவது நல்லது. ஏன்னா சூரியன் வந்து 9க்கு வந்தனாலே ஒரு சில குழப்பங்களை உங்களுக்கு கொடுப்பார். ஒரு சில மன உளைச்சலுக்கும் அலைச்சலையும் கொடுப்பார். சடனாக உங்களுக்கு 4ஆம் அதிபதி 9க்கு வராரு. அதனால வந்து 4ஆம் இடத்துல சனியும் குரு 2 பேரும் பார்க்கறதுனால இந்த மாதத்தில் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்கன்னா நீங்கள் பணிபுரிய இடமா இருந்தாலும் சரி, தொழில் புரிகிற இடமா இருந்தாலும் சரி, அந்த இடத்துல உங்களுக்கு ஃபேவரான நிறைய விஷயங்கள் தென்பட ஆரம்பிக்கும். அதில் நிறைய வளர்ச்சிகளும் தென்பட ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் வந்து ஃபேவராக இருக்குது. ஸோ உங்கள் கெரியரில் பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. உங்கள் தொழில், உத்தியோகம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வளர்ச்சி, முன்னேற்றம் அதெல்லாம் வந்து நியூட்ரலாக போயிட்டுருக்கும். ஸோ சின்ன சின்ன விஷயங்களே விழிப்புணர்வாக இருக்கணும். 11ஆம் இடத்துல ராகு, பொதுவாகவே ராகு பார்த்திங்கன்னா 11ல் இருக்கும்பொழுது டெஃபினட்டாக வளர்ச்சி கொடுப்பார். பொருளாதார ரீதியாக தடை தாமதம் இல்லாமல் உங்களுக்கு பொருளாதாரம் வந்துகிட்டே இருக்கும். சடனாக குரு வந்து 12ஆம் இடத்துக்கு வராரு. தொடர் விடிய செலவுகள் இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கிறது, இல்லை திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு வந்து தேவையில்லாத விஷயங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா நடக்குது, இல்லை திருமண விஷயங்கள் வந்து ஃபேமிலியில் சைடில் ஏதாச்சும் நடந்திருக்குன்னா அதுக்கான சுப செலவுகள் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கும் உங்களுக்கு செலவுகள் வந்து தான் இருக்கும். மேலும் பிள்ளைகள் சார்ந்த வகையிலும் உங்களுக்கு சுப செலவுகள் வந்துட்டு இருக்கும். ஒரு சுப செலவுகள் இந்த மாதத்தில் கண்டிப்பாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 12ல் குரு இருக்கும் பொழுது இந்த வீடு கட்டுற ஸ்டார்ட் பண்ணுறது, வீடு சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறது, சுப விஷயங்களை பற்றி பேசுகிறது அதேமாரி ஒரு ஃபேவராக இருக்கும். ராகு வந்து 11ல் இருக்கும் பொழுது ஒரு எலக்ட்ரிக்கல் விஷயங்களை சார்ந்த விஷயத்தில் வளர்ச்சியை கொடுப்பார். அந்த துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு நல்ல வளர்ச்சியை கொடுப்பார். மேலும் பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா தடை தாமதங்கள் இல்லாமல் நிறைய முன்னேற்றங்கள் வந்து சேரும். எதெல்லாம் எதிர்பார்த்து காத்துட்டீங்களோ அதெல்லாம் இந்த மாதத்துல கண்டிப்பாக உங்கள் கைக்கு வந்து சேரும். எதிர்பார்க்காத டைமில் நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் உங்ககிட்ட வந்து சேரும். ஸோ அது உங்களுக்கு ஃபேவரான காலகட்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரமங்கல யோகம், ஒரு சுபயோகம், அது ரெண்டும் வந்து உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மேலும் புத ஆதித்ய யோகம், அறிவு, கல்வி அது சார்ந்த வகையில் பார்த்தீங்கன்னா நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். கல்வித்துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் மாதத்துடைய செகண்ட் ஆஃப் வீக்கில் கொஞ்சம் கொஞ்சமாகவும் பிரகாசிக்க ஆரம்பிப்பாங்க. பிரபலம் கிடைக்கும்பொழுது கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். அதில் கவனமாக இருக்கணும். ஓவராலாக இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேவராக தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களை மட்டும் சற்று கவனமாக இருக்கணும், பொறுமையாக செயல்படணும். டெஃபினட்டாக இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான மாதமாக அமையும். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் தான் மறக்காம கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. மற்றும் ஒரு புதிய தகவலோடு உங்களை மீண்டும் சந்திக்கின்றோம்.